ஹலோ, என் பேரு ஷெபின். இன்னைக்கு நம்ம நெறைய பேர் பல பிரச்சனைகள், பல கஷ்டத்தினால நம்ம சந்திக்கிறோம். அதாவது சில டிசீஸ், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், பிளட் டிசீஸ் அது இது எல்லாத்துக்குமே நம்ம பல மெடிசின்ஸை தேடி போறோம். ஆனா நமக்கு எதுக்குமே தீர்வு கிடைக்கவே இல்லை. ஆனா நம்ம இந்த ஆயுர்வேதால அதுக்கான தீர்வுகள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. வாத, பித்த, கஃபம், ரத்த துஷ்டி, அந்த துஷ்டி அப்படி எல்லாத்துக்கும் பத்தி சொல்லியிருக்காங்க. இப்போ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்டா இருக்குமே சந்திகதா வாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கான மெடிசின்ஸ், தைலம் எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அது என்ன துஷ்டி என்ன பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணுவோம். என்ன விஷயம் என்ன ஏதாவதெல்லாம் நாங்கள் செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம், மெடிசின்ஸ் கொடுப்போம். இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய பேருக்கு தெரியதே இல்லை இந்த ஆயுர்வேதத்தில் இந்த மாதிரி மெடிசின்ஸ் இருக்குது, இல்லை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கான ரிசல்ட் எல்லாமே இருக்குது. பெரிய பெரிய அனீமியாக்கு வேறு நம்ம எல்லாத்தையுமே மெடிசின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அது எங்கேயுமே யாருக்குமே கொண்டு போய் சேர்றதே இல்லை. இதையும் தாண்டி நம்ம இது பல விஷயங்களை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டர் பிரச்சனை, அந்த மாதிரி நம்ம உட்கார இடத்துல பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் நம்மளோட டெய்லி தினசரி ஆக்டிவிட்டிஸ் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் பத்திய ஆகாரம் சொல்லுவோம். அதாவது ஃபுட் கண்ட்ரோல், டயட் கண்ட்ரோல். இப்போ நிறைய பேர் ஜிம் அதுக்கெல்லாம் தேடி போகிறாங்க. டயட்டிக் கண்ட்ரோல், டயட்டிஷியன் கண்ட்ரோல் சொல்லி நிறைய பேர் பல இடத்துல தேடுறாங்க. ஆனால் ஆயுர்வேதா பல வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் ஃபுட்டு சாப்பிடணும், சாத்மிய ஆகாரா, அசாத்மிய ஆகாரா. அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் விஹாரம் பண்ணணும், என்னெல்லாம் விஹாரம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும், என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் விருது ஆகாரம், அதாவது என்னென்ன ஃபுட்டு என்னெல்லாம் சேர்ந்து என்னெல்லாம் காம்படிஷன் ஆகும், அதோட பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி எல்லாத்தையுமே நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதோட அவேர்னஸ் இல்லாததாங்க நம்மளோட மெயின் பிரச்சனையே. ஸோ இதை பற்றி அவேர்னஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு செமினார் கூடியிருக்கோம். தேங்க்யூ.